விக்ரம் ரசிகர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம வீடியோல விக்ரம் அவர்களோட வீர தீரன் சூரன் திரைப்படம் 4 நாட்கள் ஆகியிருக்கு படம் ரிலீஸ் ஆகி. இந்த 4 நாட்கள்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த தான் பேச போகிறோம். படம் லாபத்துக்குள்ள போச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த பேச போகிறோம். ட்விட்டர் ஓப்பன் பண்ணா வீர தீரன் சூரன் திரைப்படம் 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஓகே, உண்மையா 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஆச்சரியத்தை எனக்கு ஏற்றிடுச்சு. ஏன்னா படம் உண்மையாலும் சொல்லணும் ஆப்வியஸ் சூப்பராக இருக்குது. திரையரங்குகள் கூட்டம் வருகிறதான்னு கேட்டால் கூட்டம் வரல. பல பேர் படத்தை பார்த்துட்டு படம் பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்தாலும் சில பேர் ஓடிடியில் படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறாங்க. அதனால் சோஷியல் மீடியாவில் சும்மா 50 கோடி அப்படின்னு போடுறாங்க. முழு ரிப்போர்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ முழு ரிப்போர்ட் கணக்குப்படி இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் 3.7 கோடி ரூபாய். ஃபஸ்ட் டே ரொம்ப கம்மி தான். ஏன்னா மார்னிங் ஷோ இல்லை, ஆஃப்டர்நூன் ஷோ இல்லை, டேரெக்டாக ஈவினிங் ஷோ தான் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் அண்ட் நைட் ஷோ. அதனால் 3.7 கோடி ரூபாய். இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் கலெக்ஷன். ஸோ செகண்ட் டே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ஃபஸ்ட் டேவை விட அதிகம் 3.9 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஒரு டீசெண்டான வசூல். ஃபர்ஸ்ட் டேவை விட 15% அதிகமாக பண்ணியிருக்கு. மூன்றாவது நாள் தான் சாட்டர்டே. சாட்டர்டே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் பெரும் அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஏன்னா பொதுவாக ஒரு திரைப்படம்னா அந்த சாட்டர்டே கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாட்டர்டே சண்டே கலெக்ஷன். இந்த திரைப்படத்துக்கு போனஸ் தான் கிடைச்சிருக்கு. சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாட்கள் விடுமுறை. அதனால் சாட்டர்டே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 48.60% அதிகரித்து 5.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. சூப்பரான கலெக்ஷன். அதுக்கப்புறமா சண்டே. பொதுவாக சாட்டர்டே நைட் ஷோ பெருமளவில் டிக்கெட் சேல் ஆகும். சண்டே எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இந்த சண்டே நைட் ஷோவும் அதிகமாக புக் ஆகியிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா அடுத்த நாளும் கவர்மெண்ட் லீவ், ரம்ஜான்னால் டிக்கெட் புக்கிங் பெருமளவில் இருந்திருக்கு. எஸ் இந்த சண்டே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட 6.75 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்குமே அதாவது 4 நாட்கள் முடிவிலே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ரம்ஜான் தான் ரொம்ப முக்கியம். ரம்ஜான் அன்னைக்கு இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ஓரளவு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஆஃபியஸாக தெரியும். இதுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வீர தீரன் சூரன் திரைப்படத்தை பற்றி. அதிலே சொல்லியிருப்பேன் சண்டேவை விட மண்டே கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த நாட்கள் விடுமுறை நாட் கிடையாது. மீண்டும் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன். ஸோ மண்டே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 4 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மொத்தமாக 5 நாட்கள் முடிவில் வீர தீரன் சூரன் திரைப்படம் கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ வெளிநாடு அதாவது ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 8 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஆக மொத்தமாக 32 கோடி ரூபாய் வீரதீரன் சூரன் திரைப்படம் இது வரைக்குமே பண்ணியிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டன் ரைட்ஸு, அதுக்கப்புறமா ஓடிடி ரைட்ஸ், அதுக்கு அட்வான்ஸ் புக்கிங் 4 கோடி, இதெல்லாமே சேர்த்துனா கூட 34 கோடி ரூபாய் வரைக்குமே வீரதீரன் சூரன் திரைப்படம் இது வரைக்குமே பண்ணியிருக்கோம். சோஷியல் மீடியாவில் 50 கோடி 50 கோடி அப்படி பரவும் தகவல் கம்ப்ளீட்டான பொய்யான தகவல். ஸோ 50 கோடி பண்ணுமா இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணுமான்னு கேட்டால் எஸ் ஆஃபியஸாக இந்த திரைப்படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அடுத்தடுத்த நாட்களில் நல்ல டிக்கெட் புக்கிங், மேபி அடுத்த வாரம் குட் பேட் அக்லி திரைப்படம் வர வரைக்குமே இந்த திரைப்படம் நல்ல புக்கிங் போகும். படத்தோட பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 55 கோடி. 55 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணால் தான் இந்த திரைப்படம் லாபம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு வெளியே சொன்னார், இந்த மாதிரி படத்தெல்லாம் மக்கள் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனால் யாருமே தேட்டர் வர மாட்டாங்க. ஓடிடியில் மட்டும் பார்க்கலாம் அப்படி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஓடிடியில் வந்துட்டு அப்புறம் பார்ப்பாங்க. இது எப்படி சொல்கிறதுனா ஒரு தப்பே செய்யாதவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் அந்த தண்டனை ஒரு 10 வருஷம் கழித்து இவன் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற நேம் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய இவன் வாழ்க்கையே போயிடும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். விக்ரம் ரசிகர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீடியோவில் விக்ரம் அவர்களோட வீர தீரன் சூரன் திரைப்படம் 4 நாட்கள் ஆகியிருக்கு படம் ரிலீஸ் ஆகி. இந்த 4 நாட்களில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். படம் லாபத்துக்குள்ளே போச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த பேச போகிறோம். ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் வீர தீரன் சூரன் திரைப்படம் 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. ஓகே, உண்மையாக 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஆச்சரியத்தை எனக்கு ஏற்றிடுச்சு. ஏன்னா
படம் உண்மையாலும் சொல்லணும்னா ஆப்வியஸ் வந்து சூப்பராக இருக்குது. திரையரங்குகள் கூட்டம் வருகிறதான்னு கேட்டால் கூட்டம் வந்து வரல. பல பேர் வந்து படத்தை பார்த்துட்டு படம் வந்து பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்தாலும் சில பேர் வந்து ஓடிடியில் படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறாங்க. அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் சும்மா வந்து 50 கோடி அப்படின்னு போடுறாங்க. முழு ரிப்போர்ட் இப்போ தான் வந்து வந்திருக்கு. ஸோ முழு ரிப்போர்ட் கணக்குப்படி வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 3.7 கோடி ரூபாய். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து மார்னிங் ஷோ இல்லை, ஆஃப்டர்நூன் ஷோ இல்லை, டேரெக்டாக ஈவினிங் ஷோ தான் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் அண்ட் நைட் ஷோ. அதனால் வந்து 3.7 கோடி ரூபாய் இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் கலெக்ஷன். ஸோ செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட அதிகம் 3.9 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. ஒரு டீசெண்டான வசூல். ஃபர்ஸ்ட் டேவை விட வந்து 15% வந்து அதிகமாக பண்ணியிருக்கு. மூன்றாவது நாள் தான் சாட்டர்டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் பெரும் அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஏன்னா வந்து பொதுவாக ஒரு திரைப்படம்னா வந்து அந்த சாட்டர்டே கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாட்டர்டே சண்டே கலெக்ஷன். இந்த திரைப்படத்துக்கு போனஸ் தான் கிடைச்சிருக்கு. சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாட்கள் விடுமுறை. அதனால் வந்து சாட்டர்டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 48.60% அதிகரித்து 5.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. சூப்பரான கலெக்ஷன். அதுக்கப்புறமா சண்டே. பொதுவாக வந்து சாட்டர்டே நைட் ஷோ வந்து பெருமளவில் டிக்கெட் வந்து சேல் ஆகும். சண்டே வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இந்த சண்டே வந்து நைட் ஷோவும் அதிகமாக வந்து புக் ஆகியிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா அடுத்த நாளும் கவர்மெண்ட் லீவ், ரம்ஜான்னால் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து பெருமளவில் வந்து இருந்திருக்கு. வந்து இந்த சண்டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 6.75 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்குமே அதாவது 4 நாட்கள் முடிவிலே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பண்ணியிருக்கு. இந்த ஒரு ரம்ஜான் தான் வந்து ரொம்ப முக்கியம். ரம்ஜான் அன்னைக்கு இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஆஃபியஸாக தெரியும். இதுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வீரதீரன் சூரன் திரைப்படத்தை பற்றி. அதிலே சொல்லியிருப்பேன் சண்டேவை விட மண்டே கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த நாட்கள் வந்து விடுமுறை நாட் கிடையாது. மீண்டும் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன். ஸோ மண்டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 4 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. மொத்தமாக 5 நாட்கள் முடிவில் வீரதீரன் சூரன் திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து 26 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வந்து வெளிநாடு அதாவது வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 8 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. ஆக மொத்தமாக வந்து 32 கோடி ரூபாய் வந்து வீரதீரன் சூரன் திரைப்படம் இது வரைக்குமே பண்ணியிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டன் ரைட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஓடிடி ரைட்ஸ், அதுக்கு அட்வான்ஸ் புக்கிங் 4 கோடி, இதெல்லாமே சேர்த்துனா கூட வந்து 34 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து வீரதீரன் சூரன் திரைப்படம் இது வரைக்குமே வந்து பண்ணியிருக்கோம். சோஷியல் மீடியாவில் 50 கோடி அப்படி பரவும் தகவல் வந்து கம்ப்ளீட்டான பொய்யான தகவல். ஸோ 50 கோடி பண்ணுமா இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணுமான்னு கேட்டால் ஆஃபியஸாக இந்த திரைப்படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து அடுத்தடுத்த நாட்களில் நல்ல டிக்கெட் புக்கிங், மேபி அடுத்த வாரம் குட் பேட் அக்லி திரைப்படம் வர வரைக்குமே இந்த திரைப்படம் வந்து நல்ல புக்கிங் வந்து போகும். படத்தோட பட்ஜெட்டே வந்து கிட்டத்தட்ட 55 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணால் தான் இந்த திரைப்படம் வந்து லாபம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னார், இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து மக்கள் வந்து சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனால் யாருமே தேட்டர் வர மாட்டாங்க, ஓடிடியில் வரட்டும் பார்க்கலாம் அப்படி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஓடிடியில் வந்துட்டு அப்புறம் பார்ப்பாங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு தப்பே செய்யாதவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் வந்து அந்த தண்டனை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இவன் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற நேம் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய இவன் வாழ்க்கையே போயிடும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும்.